அடுத்ததாக மௌலானா மௌலவி ஹாஃபில் எம்ஐ முகமது யூசுப் அத்தாய் அவர்கள் வஹீன் பேரொளி என்ற தலைப்பில் பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் உயிருலக இரட்சகர் இறுதி தூதர் எம்பெருமானார் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னதாரின் மீதும் அதனால் அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கும் நம்மீதும் நமது குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைகின்ற நெஞ்சில் நமக்கு மாறுகிறானே. அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் புனிதமான இந்த ரபியுல் அவ்வலினுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய வரலாற்று செய்திகளை குறித்து பேசுவதற்காகவும் செய்தாற்றுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா அவர்களை ஒன்று வைத்திருக்கின்றான். இதுபோல வருடந்தோறும் அல்லாஹ் தஆலா நற்காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்துவானாக. நோய் நொடி இல்லா வாழ்க்கையையும் மருத்துவமனை செலவில்லா உடல் சேகத்தையும் அல்லாஹ் தஆலா தருவானாக என்று கூறியவனாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 40வது வயதிலே நுபுவத்தை கொடுக்க நாடினார். ஏறத்தாழ எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா 40வது வயதை தேர்வு செய்தான். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முன்னால் வரையிலும் ஹதீஜா ரலியல்லாஹ் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹ் அவர்களுடைய வியாபார பொருட்களை கொண்டு போய் விற்று கொண்டிருந்தார்கள். இன்னும் பிற இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனதிலே போடுகின்றான், தனிமையை விரும்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அவர்களுடைய சீர்கேடுகளை குறித்தும் அவர்களுடைய இணை வைப்புகளை குறித்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்க தொடங்கினார்கள். ஆக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனதிலே தனிமையை கொடுத்தான். ஆக தனிமையை தேடி நூர் என்கின்ற மலைக்கு போறாங்க. மக்காவிலிருந்து ஏறத்தாழ 2 மைல் தொலைவில் இருக்குகின்ற 100 மலைக்கு செல்லுகிறார்கள். அங்கே ஹிரா குகை என்று அங்க ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை 4 முழ நீளமும் 1.25 முழம் அகலமும் இருக்கிறது. ஆக அந்த இடத்திலே தங்குகிறார்கள். அங்கே வருடத்திற்கு 3/4 பங்கு மாதங்கள் அங்கதான் கழிக்கிறாங்க. அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை கொடுக்கிறார்கள் என்கின்ற விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆக இன்றைக்கு அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுடைய சமூகம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால், ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக மட்டும்தான் பெருமானாருக்கு வஹி கொடுக்கப்பட்டதா, இல்லை என்னென்ன தோற்றங்களில் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொடுக்கப்பட்டது என்கின்ற விஷயத்தை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது பல ரிவாயத்துகள் வருகிறது. ஒரு ரிவாயத்திலே 3 வகையாக வஹிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு ரிவாயத்திலே 7 வகையாக, இன்னொரு ரிவாயத்திலே 10 வகையாக வஹிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, 5 புலன்களால் அறிய முடியாத அறிவை அல்லாஹ் தஆலா வஹியின் மூலியமாக பெருமானாருக்கு, குர்ஆனின் மூலியமாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்தான். அப்பேற்பட்ட வஹியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வஹி இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மனாம் என்று சொல்லுவார்கள். தூக்கத்திலே அல்லாஹ் தஆலா கனவை போன்று வஹி கொடுப்பான். இரவிலே கனவு காணுவார்கள், மறுநாள் பகலிலே அது அப்படியே நடைபெறும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கனவு கொடுத்தானே, குர்ஆன்ல வருகிறது, இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அத்பஹுக். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் பார்த்தேன், என்னுடைய மகனை நான் அறுப்பதை போன்று நான் பார்த்தேன் என்பதாக சொல்லுகிறார்களே. அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்துல ஷைத்தா வரான். ஷைத்தா வந்து சொல்றா, இப்ராஹிமே, வெறும் ஒரு கனவை வைத்துக் கொண்டு எப்படி உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்கலாம்? கல்ல கொண்டு அடிச்சாங்க.
அவர்களுடைய மனைவியிடத்துல போய் சொன்னா அவங்களும் விரட்டி அடிச்சாங்க. மகனார் இடத்துல இஸ்மாயில் அலிஹி வசல்லம் அவர்களிடத்துல சொன்னா விரட்டி அடிச்சாங்க என்பதாக நாம் வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். ஆக 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இந்த குர்பானியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் ஆக இது ஒரு வகி என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்த வகி இருக்கிறது, இது மலக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே போடுவார்கள். பெருமானாருடைய உள்ளத்திலே போடுவார்கள் மலக்குமார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரு நஃப்ஸ் இருக்கிறதே, ஒரு மனிதன், ஒரு ஜீவன் இருக்கிறதே, ஒரு நஃப்ஸ் இருக்கிறதே, அது தன்னுடைய ரிஸ்க் முடிவடையாமல் அது மௌத்தாகாது என்பதாக சொன்னார். தன்னுடைய ரிஸ்க் முடிகின்ற வரை அது மௌத்தாகாது, முடியும் பொழுதுதான் மௌத்தாகும். ஆக ரிஸ்கை தேடுகின்ற விஷயத்திலே இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி சொன்னானோ, அல்லாஹ் எப்படி பிரித்து கொடுத்தானோ அதன்படி உங்களுடைய ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள், அழகிய முறையிலே உங்களுடைய ரிஸ்கை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் இருக்கிறது, இது அல்லாஹ் மலக்குமார்கள் பெருமானாருடைய உள்ளத்திலே போட்டது. இது குர்ஆனில் எழுதப்படாது. இந்த விஷயம் இருக்கிறதே, மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே போடப்பட்டாலும் கூட இது கைர மத்லூப், வஹிய கைர மத்லூப் என்பதாக சொல்லுவாங்க. இது குர்ஆனில் இடம் பெறாது. வஹிய மத்லூப்னு ஒன்று இருக்கிறது, இது குர்ஆனில் இடம் பெறுகிறது. வஹிய கைர மத்லூப் இரண்டாவது வகை. மூன்றாவது வகை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை ஹதீஸ். ஆக இரண்டாவது வகையாகவும் வஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மூன்றாவது வகையான வஹி இருக்கிறது, இது சல்சலத்துல் ஜரஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு மணி சப்தம் கேட்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பு முழுக்க வேர்வையாகிவிடும், பயந்து போவார்கள், நடுநடுங்கி போவார்கள். மிகவும் ஒரு கொடுமையான வஹி, கடுமையான வஹி என்பதாக சொல்லுவாங்க. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய ஒரு வஹி என்று கூட சொல்லலாம். ஆக ஹதரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தொடையில படுத்திருந்தாங்க. என்னுடைய தொடையில அவர்களுடைய தலையை வைத்து படுத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே சல்சலத்துல் ஜரஸினுடைய வகை வந்துருச்சு. எந்த அளவுக்கு கடுமையாக இருந்துச்சுன்னா, என்னுடைய தொடை இருக்கிறது அது இரண்டாக போய்விடுமோ, உடைந்து விடுமோ என்கின்ற அளவிற்கு அழுத்தமாக இருந்தது. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் முழுக்க வேர்வையாகிவிட்டது, பயந்து போனாங்க என்பதாக வருது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சல்சலத்துல் ஜரஸ், மணி அடிப்பதை போன்று அந்த வகை வந்துவிட்டால் எவ்வளவு குளிராக இருந்தாலும் அவர்கள் வேர்வையாகி விடுவார்கள், அவர்கள் நடுநடுங்கி போவார்கள் என்பதாக சொல்லுகிறார். ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக அன்பிற்குரியவர்களே, இது மூன்றாவது வகையான வகை. நான்காவது வகையாக ஒரு வகை இருக்கிறது. இது அல்லாஹ்விடத்திலே பேசுவது. ஆனால் ஆயிரம் திரைகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நின்று கொண்டிருப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரைகளுக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்பார். இப்படி ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். யா அல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களை நீ கலீலுல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்திருக்க, எப்படி உன்னுடைய தோழராக நீ தேர்ந்தெடுத்திருக்காய். ஹஜ்ரத் மூசா அலைஹி வஸல்லம் அவங்களை நீ கலீமுல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய். ஹஜ்ரத் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களை நீ ரூஹுல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய். ஒரு இறந்து போன உடலுக்கு உயிர் கொடுக்க முடியும் ஹஜ்ரத் ஈசா அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ் தஆலா முஅஜிஸாவை கொடுத்தார். ஆக எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு முஅஜிஸாவை நீ கொடுத்தாயே, எனக்கு நீ என்ன கொடுத்தாய் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அருமையாக அல்லாஹ் தஆலா பதில் சொல்லுவார். நபியே, அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. நபியே, நீங்கள் தாய் தந்தையர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, பெற்றோர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, யதீமாக இருக்கும் பொழுது நான் உங்களை எடுத்து வளர்த்தவில்லையா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாரை சிந்தித்து பார்க்கணும். பெருமானார் யாருடைய வளர்ப்பு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வளர்த்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் 63 ஆண்டு காலமும் ஒரு பொய் சொன்னதாக நாம் வரலாறுகளிலே நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஆக அல்லாஹ் தஆலா வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவான். அடுத்து சொல்லுவான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய மனதை நாம் விசாலப்படுத்தவில்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்பான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழு உம்மத்தார்களும் நேர்வழி பெற வேண்டும், இந்த முழு உம்மத்தார்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று விசாலமான மனதுடையவர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்மளுடைய உள்ளம் இருக்கிறது, இன்னல் இன்சான ஹுலிக ஹலூஆ. நம்ம இருக்கிறோமே, நம்ம நல்லா இருந்தா போதும், நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்மளுடைய குடும்பங்கள், நம்மளுடைய பிள்ளைகள் இவர்கள் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன நினைக்கக்கூடிய உள்ளம் நம்மளுடைய சுருங்கிய உள்ளம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விசாலமான உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்தார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன், அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுவான், யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகல்லம மின் தன்பிக வ மா தஅഖர். உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கவுமே, இது உங்களுக்கு போகாதா? அல்லாஹ் தஆலா இறுதியாக சொல்லுவான், என்னுடைய பெயர் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயரையும் ஒழிக்கப்படுகின்ற அளவிற்கு நாம் ஆக்கி வைத்திருக்கிறோமே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உங்களுக்கு போகாதா? ஆக அல்லாஹ் தஆலா பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா இடத்திலே பல திரைகளுக்கு பின்னால் நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார். ஐந்தாவது வகையான வகை இருக்கிறது, இது அல்லாஹ் இடத்திலே நேரடியாக பெருமானார் பேசுவது. மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹு தஆலா. மிஅராஜினுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக. ஏன்னா அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காலம். ஹதீஜா ரலியல்லாஹ், பெருமானாருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹ் அவர்கள் மரணமாகி விடுவார்கள், வஃபாத்தாகி விடுவார்கள். தொடர்ச்சியாக 2-3 நாட்களிலேயே அவருடைய சச்சா அபூ தாலிப் அவர்களும் மரணமாகி வஃபாத்தாகி விடுவார்கள். ஆக 2 நபர்களும் வஃபாத்தாயிட்டாங்க. பெருமானாருக்கு கடுமையான ஒரு துக்கம். ஒரு பக்கம் துக்கம் என்றாலும் இன்னொரு பக்கம் பயம். ஏன்னா அன்றைய காலகட்டத்தில, முந்தைய காலகட்டத்தில இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்தில பெருமானாருக்கு மிகவும் ஒரு பக்கபலமாக இருந்தது அபூ தாலிப். மக்கத்து குறைஷிகள், நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரையிலும் மக்கத்து குறைஷிகள் அவர்கள் உங்களை தொட முடியாது என்பதாக சொன்னார்கள் அபூ தாலிப். அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு குறைஷிகள் எல்லாம், காஃபிர்கள் எல்லாம், குஃபாரின்கள் எல்லாம் அபூ தாலிப் போயிட்டாரு, முகம்மதை நம்ம கொன்று விடலாம் என்பதாக பேசிக் கொண்டிருந்த சமயம். ஆக பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லணும், இன்னொரு பக்கம் பயத்துக்காக ஆறுதல் சொல்லணும். ஆக 50 வயசு 51 வயசு உள்ள ஆளுக்கு 25 வயசுல ஆறுதல் சொன்னா சரியா இருக்குமா? அவர்களுடைய வயது மூத்தவர்களாக இருக்கணுமே. ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்திலே ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்ல. அல்லாஹ் தஆலா அவர்களை மிஅராஜுக்கு அழைத்தான். மிஅராஜுக்கு போறாங்க. இன்னொரு ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் தஆலா காண்பித்தான். மலக்கூத சமாவாதி வல் அர்த், அல்லாஹ்வினுடைய படை பட்டாளத்தை அல்லாஹ் தஆலா காண்பித்தான். 1,24,000 நபிமார்களிலே அல்லாஹ் தஆலா 2 நபிமார்களுக்கு அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். நம்ருத் அவனுடைய கூட்டம் இருக்கிறதே, அல்லாஹ் அக்பர், லட்சம் லட்சம் கணக்கான கூட்டங்களை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினான். இப்ராஹிமே, உன்னுடைய இறைவன் என்னுடன் போர் செய்ய சொல்லுங்க, யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்திரலாம், உன்னுடைய இறைவன் பெரியவரா, ஆக என்னுடன் போர் செய்ய சொல்லுங்கன்னா. ஆக ஒரு பக்கம் ஏனைய படை, இன்னொரு பக்கம் குதிரை, காளான் படை, ஒட்டகை படை, எல்லா படைகளும் நிப்பாட்டி 3 நாள் அவகாசம் கேட்டான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் தொழுது துஆ செய்கிறார்கள். கடினம் வருகிறது, என்னுடைய படை தயாராகிவிட்டது, உன்னுடைய இறைவன் தயாராகி விட்டானா? இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க. போய் பார்த்த உடனே பயந்து போறாங்க. இவ்வளவு பெரிய பட்டாளமா, இவ்வளவு பெரிய படைகளா? பயந்து போனார்கள். உடனே அல்லாஹ் தஆலா வானத்தில் இருக்கின்ற தரைகளை நீக்கினான். மலக்கூத சமாவாதி வல்ல, வானம் பூமியில் உள்ள படைகளை காமித்தான் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அந்த படைகளுக்கு முன்னால் நம்ருதினுடைய படை கொசுவினுடைய இறக்கையை கொண்டிருந்தது என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு மிஅராஜிலே மலக்கூத சமாவாதி வல் அர்தை காண்பித்தார். அவர்களை பார்த்த உடனே உமையாவினுடைய படையாக இருக்கட்டும், உத்பாவினுடைய படையாக இருக்கட்டும், அபூஜஹலினுடைய படையாக இருக்கட்டும், பெருமானாருடைய கால் தூசிற்கு சமமானது. அங்க அன்பிற்குரியவர்கள், அந்த நேரத்துல சூரத்துல் ஃபாத்திஹா இறக்கப்பட்டது. அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா மிஅராஜில கொடுத்த சூரா அல் ஃபாத்திஹா. அதனாலதான் இப்பொழுது வரைக்கும் நம்ம மிக முக்கியமாக எல்லா விஷயத்திற்கும் சூரத்துல் ஃபாத்திஹா நம்ம ஓதுறோம். தொழுகையில கூட பரதாக இருக்கிறது சூரத்துல் ஃபாத்திஹா. ஆக இந்த வகை இருக்கிறது. இது 5வது வகையான வகை. 6வது வகையான ஒரு வகை இருக்கிறது. இது தேனீக்களுடைய முனகல் சப்தத்தை போன்று கொடுக்கப்படும். ரீங்காரம்னு சொல்லுவாங்க. ரீங்காரம் தேனீக்களுடைய முனகல் சப்தத்தை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை கொடுக்கப்பட்டது. இது சூரத்துல் அஸ்ர் வல் அஸ்ர் சூரா இப்படிதான் கொடுக்கப்பட்டுச்சு.
அடுத்து 7வது வகையான வகை இருக்கிறது. இது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அசல் தோற்றத்தை பார்த்து அப்படி வகையை வாங்குவது. இப்படிதான் முதல்ல ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்தாங்க. பார்த்த உடனே பெருமானாருக்கு காய்ச்சலே வந்துருச்சு. பெருமானாருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. ஆக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் 70,000 திரைகளுக்கு பின்னால் நின்று இருந்தாலும் அவர்களுடைய ஒளி இருக்கிறதே 70,000 திரைகளை தாண்டி வரும் 600 இறக்கைகளுக்கு சொந்தக்காரர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்து 7வது வகையான வகை இருக்கிறது. இது மனித ரூபத்திலே மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமானாக அழகிய தோற்றமுடைய, இன்றைக்கும் சில நபர்கள் இருப்பாங்க, உட்கார்ந்து எந்திரிச்சா கூட அவர்களுடைய கைலி ஜுப்பா எதுவும் கசங்காது. ஆக அப்பேற்பட்ட அந்த உருவத்திலே அன்றைக்கு ஒரு சஹாபி இருந்தார், திஹியத்துல் கலப் என்கின்ற சஹாபி. ஆக அழகிய தோற்றமுடையவர்கள் 700 குடும்பத்தார்களுக்கு தலைவராக இருந்தவர்கள். அவர்களுடைய தோற்றத்திலே மலக்குமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அடுத்து 9வது வகை இருக்கிறது. இது அல்லாஹ்வே நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே போடுவான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு வயதானவர் குச்சியை ஊண்டிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார். கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் உலகத்திலே இருக்கின்ற எல்லா விதமான குற்றச் செயல்களையும் பாவச் செயல்களையும் நான் செய்துவிட்டேன். இதற்கு பிறகு எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்பதாக அந்த மனிதர் கேட்பார், அந்த வயதானவர் கேட்பார். அனஸ் ரலியல்லாஹு இப்படியே அறிவிக்கிறாங்க, எல்லா பாவத்தையும் ஒன்று விடல, எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டாரு. ஆக இதற்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே போட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு ஷிர்க் வைக்காமல், இணை வைக்காமல் எந்த பாவத்தை செய்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்திற்காக அவன் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவத்தை மன்னித்து விடுகிறான் என்கின்ற விஷயத்தை சொன்னார். ஆக இதுவும் ஒரு வகையான வகை. அல்லாஹ் தஆலா நேரடியாக பெருமானாருடைய கல்வியை போடுவது. அடுத்து 8வது வகையான வகை இருக்கிறது. இது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பிறகு வந்த உடனே 5 வசனங்களை கொடுத்தாங்க. முதல்ல இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்கிற 5 வசனத்தை கொடுத்துட்டு போனதற்கு பிறகு 3 வருடங்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியே வரல. இந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, அங்க இங்கன்னு போறாங்க, வஹி என்ன ஆச்சு, நான் எதுவும் தவறு செஞ்சுட்டேனோ என்கின்ற அளவிற்கு வஹியை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். 3 வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இஸ்ராஃபில் அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலியமாக வஹியை கொடுக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்ப காலகட்டத்திலே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், வஹியை கொடுக்கிறாங்க. வஹி கொடுக்கும் பொழுது ஒரு ரிவாயத்திலே வருகிறது, வஹியை கொடுக்கும் பொழுது வஹி 7 வடிவத்திலே இருந்தது, எழுத்து வடிவத்திலே ஏட்டிலே கொடுக்கப்பட்டது. இன்னொரு ரிவாயத்திலே சொல்லி கொடுத்தாங்க ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம், இக்ரா ஓதுங்க, நபியை ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது. உம்மி நபியில எழுத படிக்க தெரியாத நபி, மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது. கட்டி அணைத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம். 2வது முறையாக சொன்னாங்க, மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது. திரும்ப கட்டி அணைத்தார்கள். 3வது முறையாக திரும்ப கட்டி அணைத்தார்கள். 4வது முறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக் அல்லதீ ஹலக் என்பதாக ஓதினார்கள் என்பதாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த குர்ஆனை நம்மளிடத்திலே கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய சமூகம் இந்த குர்ஆனை மிக இலகுவாக பார்க்கிறோம். குர்ஆனினுடைய தொடர்பிலே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் குர்ஆனினுடைய தொடர்பிலே அஹ்லு குர்ஆன்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே. ஆனா அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மிக இலகுவாக இந்த ஈமான கொடுத்திருக்கிறான். அபூ தாலிபுக்கு கொடுக்காத ஈமான அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆக வருகின்ற காலத்திலே இந்த ஈமானிற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக பல சேவைகளை செய்ய வேண்டும், நம்மளுடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மின் மூலியமாக இந்த தீனுல் இஸ்லாத்திற்கு அதிகமான பிரயோஜனங்களை ஏற்படுத்துவானாக. ஆக வாழக்கூடிய காலத்திலே ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கின்ற நல்ல பெரும் நசீபை அல்லாஹ் தஆலா நம் அத்தனை நபர்களுக்கும் தருவானாக என்று கூறியவனாக என்று என் வார்த்தைக்கு திரையிடுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.